முதலமைச்சர் சொல்றாரு முளைக்கவே இல்லைன்னு சொல்றாரு. இது பிராடுகளின் தேசமாக தமிழ்நாடு உருமாறிக்கும். வேறு ஒரு துறையில் இருக்கிறவர்கிட்ட போய் இந்த துறையை அப்ப அந்த துறையை பத்தி பேசக்கூடாது கேட்கறதுன்றது சரியா? இல்ல, அதை பேசக்கூடாது. விவசாயிகள் கஷ்டத்தை புரிஞ்சுக்கணும். விவசாயத்துறை அமைச்சர் எங்க போனாரு? சரிதான். அவர் சொல்றாரு, விவசாயத்துறை அமைச்சர் என்ன சொன்னாரு? ஆமாம், நெற்பயிர்கள் முளைவிட்டு இருக்கிறதுன்னு சொன்னார். 20,000 மூட்டைகள். அதிமுக ஆட்சியில நாத்து நடுற அளவுக்கு அதாவது பெருசா வளர்ந்துருந்தது, இப்போ ஜஸ்ட் முளைவிட்டு இருக்கு அப்படின்றது. நீங்க திராவிட மாடல்னு சொன்னீங்களே, திருட்டு மாடல். அப்போ இதானா அது 2.0னா இன்னும் பல ஆயிரம் மூட்டைகளை நீங்கள் வந்து அப்படி முளைக்க விடுவீங்களா? நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? ஆனால் ப்ராசஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. என்ன நடக்குது? செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்தே நாங்கள் கொள்முதல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எங்கே பண்ணீங்க? அப்புறம் முளைக்குது. அப்போ நீங்கள் கொள்முதல் பண்ண நெல் தான் முளைச்சிருக்கா? இன்னைக்கு 20,000 நெல் மூட்டைகளுக்கு வந்து முளைச்சிருக்குன்னு சொன்னால் யார் பொறுப்பு? இந்த அரசுகள் தான் பொறுப்பு. எதுக்கு அதிகாரிகளை வச்சுக்கிறீங்க? வேளாண் துறை அதிகாரிகள் என்ன புடுங்குறாங்களா? நான் கேட்குறேன். இன்னைக்கு இங்கே பாருங்க, ஒரு துணை முதலமைச்சர் முளைக்கவே இல்லைங்க. இது என்னது? அப்போ முளைப்பாரி எதுனே உங்களுக்கு தெரியல இல்ல? அப்படியே என்ன செய்யறாரு? கொஞ்சம் மேலே தார்பாய் அப்படி நீக்கி விட்டு அப்படியே அல்றாரு. அது முளைச்சி இருக்கு. என்ன சார் அது? என்ன உங்களுக்கு விவசாயத்துறைக்கு எதுக்கு அமைச்சர்? அவருக்கு இந்த விவசாயத்துக்கு ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? விவசாயத்துறை அமைச்சரை இந்த துணை முதலமைச்சரை உட்கார வைங்க. நான் பேசுகிறேன். இந்த நெல் கொள்முதல் விஷயங்கள்ல விவசாயிகள் யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணல அப்படின்னு துணை முதல்வர் குறிப்பிடுறாரு. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுக்கு எஃப்ஐஆர் எத்தனை திரும்ப போடலாம்? அந்த விவசாய கொள்முதலில் லட்சக்கணக்கான மனுக்கள் கொடுக்கலாம். நீங்கள் நடவடிக்கை எடுத்துருக்கீங்களா? உங்களால் எடுக்க முடியுமா? துப்பு இருக்கா? இதுவரை 1200 மோட்டார்களை இறக்கியிருக்கிறாங்களா? தெரியுமா உங்களுக்கு? எதுக்கு இறக்கியிருக்கிறாங்க? நீங்கள் தான் வடிகால் 4000 கோடியில் கட்டிட்டீங்கல்ல, போயிருமில்ல தண்ணி, கோவமாத்துக்கு போயிருமில்ல, அப்புறம் இதுக்கு 1200 மோட்டார். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர், தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற முக்கியமான அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசியிருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தற்போது பருவமழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இதில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பிரச்சனைகள். அதில் முக்கியமாக இப்போ தற்போது தலை தூக்கி இருக்கிற பிரச்சனை அப்படின்னா விவசாயிகள் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகள். அந்த மூட்டையில் வச்சிருக்கிற நெல் எல்லாமே வந்து விளைஞ்சிருக்கு, இப்போ அப்படியே முளைச்சிருக்கு. அப்படி அதை ப்ராப்பராக வந்து கையாளலை அரசு. நெல் கொள்முதல் நிலையங்களில் நிறைய தொய்வுகள் இருக்குது அதனுடைய செயல்பாட்டில் அப்படின்றது முக்கியமான இப்போ பிரச்சனை உருவெடுத்திருக்கு இல்லையா? இதோட உங்களோட பார்வை தகவல்கள் என்ன? செம்பனாத்து சரகாத்து அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் பெண்கள் குளவை போட்டு நாற்று ஒரு முடியை முடித்து சாலையில் கொண்டாந்து துணி விரித்து சாமியாக பாவிச்சு சாலை வழியாக கடந்து செல்கிறவர்கள் காதில் கேட்க வேண்டும் என்பதற்காக இந்த பாடலை எல்லாம் பாடுவாங்க. கிராமத்து பாடல் 10 ரூபா, 5 ரூபா, 100 ரூபா வரை இப்போ போடுறாங்க. எதற்காக போடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? காலையில் 8 மணிக்கு இடுப்பொடிஞ்சு குனிகிற அந்த மேனி மாலை 4 மணி வரை தொடிக்கிலேயே நின்று வேலை பார்த்துட்டு நிமிருகிற போது அந்த இடுப்பொடிஞ்சு நிமிருகிற அப்பாடா என்று சொல்லுகிற அந்த செயல் வலி இருக்குல்ல, விவசாயத்தினுடைய முதல் வழியே அதுதான். மதிப்பிற்குரிய துணை முதலமைச்சரும் இன்றைய அமைச்சர்களும் பேசுகிறார்கள். ஒரு அமைச்சர் சொல்கிறாரு முளைவிட்டுருக்குன்னு சொல்கிறாரு, முதலமைச்சர் சொல்கிறாரு முளைக்கவே இல்லைன்னு சொல்கிறாரு. இது பிராடுகளின் தேசமாக தமிழ்நாடு உருமாறுகிறது. துணை முதல்வர் சொல்கிறார். துணை முதலமைச்சருக்கு விவசாயத்தை பற்றி ஏதாவது தெரியுமா? அவர் பேர் என்ன? உதயநிதி ஸ்டாலின். நாற்று பாவர முறை தெரியுமா? உங்கள் பாசையில் அது நெல் மரம், எங்கள் பாசையில் அது நெற்பயிர். ஏன்னா உங்களுக்கு நெல் மரம் எது, நெற்பயிர் எதுன்னு உங்களுக்கு தெரியாது. சோறு தெரியும், அதையே ரைஸ்ன்றுவீங்க. தொழில் உழுகிறது தெரியுமா? விழா போடுறது தெரியுமா? வரப்பு வெட்டி மொழுகிறது தெரியுமா? இந்த பாதங்கள் இன்னைக்கு இந்த கையில் வந்து தழும்புகள் இருக்கும், தெரியுதா? ஏற்கலப்பை பிடித்து மண்வெட்டி பிடித்து உழுத கை. நெல் அந்த பாவுற விதம் தெரியுமா? முத நாள் சாயங்காலமாக போய் நெல் மூட்டையை கட்டி தண்ணிக்குள்ளே இறக்கி
அதை தண்ணிக்குள்ளே வச்சு அது மேலே எவ்வளவு தூரம் வெயிட்டு கொடுக்கணுங்கிற ஒரு கணக்கு இருக்குது தெரியுமா? வெயிட்டு கொடுக்க அந்த முளைப்பாரிகள் முளைக்கும். முத நாள் சாயங்காலம் வச்சது மறுநாள் சாயங்காலம் அதை தூக்கி கல் மேலே வைக்கணும். சூடாக இருக்குதான்னு பார்க்கணும். அந்த நெல் தன்மை சூடாக இருக்கா, முளை விடுவதற்கு தகுதியானதாக இருக்கா, இதெல்லாம் உதயநிதிக்கு தெரியுமா? மக்கா நாள் சாயங்காலம் 3 மணிக்கு அப்படி அந்த நெல் மூட்டையை தூக்கிக்கிட்டு போகணும். என்ன வெயிட் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? ஈரத்தோட அது கொட்டுகிற போது அப்படியே அந்த நெல் மணிகள் பளபளன்னு இருக்கும் முளை விட்டு. தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் ஏர் பிடித்து பரம்பு பிடித்து சமப்படுத்தி ஏர் உழுகிற முறை தெரியுமா? பிடிச்சி உழுகிற போதே சமப்படுத்திக்கிட்டே போகணும் உழுகிறவன் காலால். விழா போடுறது தெரியுமா? குறுக்கு விழா தெரியுமா? அந்த நெல்லை பாவிட்டு ஒரு நீட்ட கம்பில் வைக்க குளத்தை சுற்றி கட்டி அதன் மூலமாக வாய்க்கா பிடிக்கணும். 2 அடிக்கு ஒரு முறை காலடி தடங்கள் பதியணும். நின்றுக்கிட்டு வீசுகிற போது எல்லா இடத்துலையும் இந்த நெற்மணிகள் படர்ந்து கிடக்கணும். அது முளைப்பாரி முளைச்சி வெளியில் வந்து பச்சை நிறம் கொடுக்குற வரை தண்ணியை போடக்கூடாது. தண்ணியில் விதைக்கணும். விதைச்ச மறுநாள் தண்ணீரை வடிகட்டணும். இது ஒரு முறை. மானாவாரி நிலங்களில் நெற்பயிர் இடுகிற முறை என்னென்னா, உழுதுகிட்டு போவாங்க, நெல்லை விசிறி அடிச்சுட்டே வருவாங்க வர நெல்லை. திருப்பி விழா போட்டு திருப்பி உழுகும் போது அந்த நெல்கள் அந்த இதுக்குள்ளே மறையணும், மண்ணுக்குள்ளே தட்டிக்கிட்டே போகணும். இந்த ஈரப்பதத்தில் அது முளைச்சி வெளியில் வரும். இந்த பக்குவம் தெரியுமா உதயநிதிக்கு? ஒரு அம்மா சொல்கிறாங்க, விளைந்த பயிர் இப்படியெல்லாம் முளைச்சி போச்சுன்னு. பொன்னிக்கு பலவித ரகங்கள் இருக்குது. 5008, 5020ன்னு அது ஒரு ரகம் இருக்குது. கல்சருக்கு தனியாக இருக்குன்னு நினைக்கலாம். பலவகை நெல் ரகங்கள் இன்றைக்கி உருவாக்கப்பட்டிருக்கு. 6 மாதத்துக்கு ஒரு முறை விளைகிற வெள்ளை பொன்னி தெரியுமா? அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? உதயநிதிக்கு அதெல்லாம் தெரியுமா? வேணால் வாங்க சவால் விட்டு பார்க்குறேன். நீங்கள் நானும் ஏர் பிடிச்சி உழுது பார்ப்போமா? அதனுடைய வழி தெரியுமா? 24வது நாள் பிடுங்கி நடணும். நடுவதற்கு முன்னால் அடி உரம் போடணும். திருப்பி அது ஊனி அது நிமிருகிற போது பச்சை நிறத்தில் அது உருவாகணும். பூச்சி வெள்ளைப்பூச்சி விழுந்துருச்சுன்னா வெள்ளை அந்த இதெல்லாம் வெள்ளையாக வந்துடும். அதுக்கு சரியான வழி மருந்து அடிக்கணும். 68வது நாள் சிறப்பு மருந்து அடிக்கணும். குருத்து வெளியில் வருகிற போது நெற்குருத்துகள் பூச்சி விழுந்துருச்சுன்னா அதுக்கு பேர் என்ன தெரியுமா? பதறுன்னு சொல்லுவாங்க சில இடங்களில். எங்கள் ஊரில் கருக்காய்மா. கருக்காய் வரக்கூடாது. கருக்காய் எதுக்கு பயன்படும்? தவிடுக்கு மட்டும்தான் பயன்படும். அதில் ஒன்றும் பெரிய சத்து இருக்காது. இதெல்லாம் உதயநிதிக்கு தெரியுமா? அவர் பேசுகிறார், அந்த பெண்மணியை பார்த்து பேசுகிறார். அது வந்து அறுவடைக்கு வராமலே எப்படி முளைக்கணும் நான் காட்டவா, நீங்கள் வாரீங்களா? அறுவடைக்கு வருவதற்கு முன்னாலேயே நெற்பயிர்கள் தண்ணீருக்குள்ள கடந்தால் முளைச்சிரும். அடிக்குருத்து நுனிப்பகுதி காஞ்சிருச்சுன்னா அந்த நெல் பக்குவத்துக்கு அறுவடைக்கு தயாராகிடுச்சுன்னு இருக்கும். இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? ஊடுபயிரை என்ன போடணும் தெரியுமா? வரப்புகளில் இல்லை, வேறு துறையில் இருக்கிறவர்கிட்ட போய் இந்த துறையை அப்போ அந்த துறையை பற்றி பேசக்கூடாது கேட்கறதுன்றது சரியா? இல்லை, அதை பேசக்கூடாது. விவசாயிகள் கஷ்டத்தை புரிஞ்சுக்கணும். விவசாயத்துறை அமைச்சர் எங்கே போனார்? அவர் சொல்கிறார், விவசாயத்துறை அமைச்சர் என்ன சொன்னார்? ஆமாம், நெற்பயிர்கள் முளைவிட்டு இருக்கிறதுன்னு சொன்னார். 20,000 மூட்டைகள். அதிமுக ஆட்சியில் நாற்று நடுற அளவுக்கு அதாவது பெருசாக வளர்ந்துருந்தது, இப்போ ஜஸ்ட் முளை விட்டுருக்கு அப்படின்றாங்க. அப்படியா? போய் இப்படி என்ன அவளுக்கு ரெடி பண்ணுறீங்களா நீங்கள்? அவள் தெரியுமா? அவள் உருவாக்குற முறை தெரியுமா? அந்த குருத்து வெளியில் வருகிற அந்த நெல்லை வாங்கிட்டு போய் நாங்கள்லாம் கியூவில் நிற்போம். விதைக்கிற வயலில் வந்து பொட்டியை வச்சுட்டு நிற்போம். அந்த பொட்டி துண்டு போட்டிருப்போம். அந்த துண்டில் அள்ளி போடுவாங்க. தெரியுமா? அது எதுக்கு? அவள் இடிக்கிறதுக்காக. அந்த நெல்லை காய வச்சு அதை வந்து சட்டியில் போட்டு வறுத்து சுட சுட உரலில் போட்டு உலக்கையால் இடிக்கணும். தெரியுமா அவள் முறை? அதுக்காக இப்போ இங்கே அந்த 20,000 மூட்டைகள் காஞ்சிக்கிட்டு இருக்குது அவள் இடிக்கிறதுக்கா? நான் கேட்குறேன், அதிமுக ஆட்சியில் நெற்பயிராக வந்துருச்சு. சரி, அவங்க 2.0 சொல்லலை, மாடல் ஆட்சின்னு சொல்லலை. நீங்கள் திராவிட மாடல்னு சொன்னீங்களே, திருட்டு மாடல். அப்போ இதானா அது 2.0னா இன்னும் பல ஆயிரம் மூட்டைகளை நீங்கள் வந்து அப்படியே முளைக்க விடுவீங்களா? நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? ப்ராசஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. என்ன நடக்குது? செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்தே நாங்கள் கொள்முதல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எங்கே பண்ணீங்க? அப்புறம் முளைக்குது. அப்போ நீங்கள் கொள்முதல் பண்ண நெல் தான் முளைச்சிருக்கா? என்ன உண்மையை சொல்ல வரீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு? நான் கேட்குறேன், சுடுகாடுக்கு மட்டும் இவ்வளவு செலவழிக்க வேண்டியது இருக்குல்ல? மெரனா கடற்கரையில் வசூல் பண்ணாமையே 1000 கோடியை கொண்டு அங்கே கொட்டுறீங்கல்ல? நான் கேட்குறேன், ஏன் அங்கே அந்த கட்டடங்களை கட்டலை? ஒன்றிய வாரியாக ஏன் கட்ட முடியல உங்களால்? என்ன பிரச்சனை உங்களுக்கு? சேமிப்பு கிடங்குகள் ஏன் வைக்கல? எத்தனை மகளிர் சுய உதவி கட்டடங்கள் சும்மா கிடக்குன்னு தெரியுமா? எத்தனை பேரிடர் மேலாண்மை கட்டிடங்கள் சும்மா கிடக்குன்னு தெரியுமா? இப்போ டெம்பரரியாக அந்த கட்டிடங்களை கூட ஏன் அதை யூஸ் பண்ணலன்னு தான் நம்ம கேட்குறோம். எதுக்காக உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ தமிழ்நாட்டில் 20,000 நெல் மூட்டைகளுக்காக நான் கேட்குறேன். அந்த உழைப்பை அதுக்கு தான் சொன்னேன். ஒவ்வொன்றா அந்த உழைப்பு எவ்வளவு தூரம் அதுக்குள்ளே செலுத்தப்படுது, ஒவ்வொரு மனித ஆற்றல் எவ்வளவு விரயமாகுது அந்த நெல்லை உற்பத்தி பண்ணி கொண்டாந்து களத்துக்கு போடணும். இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு? புனை அடிக்கிறதுனா என்னன்னு தெரியுமா? உதயநிதி ஸ்டாலினை கொண்டாந்து உட்கார வைங்க, நான் பேசுகிறேன். அவர்கிட்ட என்ன தகுதி இருக்குது அவருக்கெல்லாம் பேசுகிறதுக்கு? விவசாயத்துறை அமைச்சருக்கே தகுதி இல்லை. விவசாயம் செய்ய தெரிந்தவனுக்கு தான் விவசாயத்துறை அமைச்சர் பதவியை கொடுக்கணும். இந்த நாட்டில் என்னென்னா, மருத்துவத்துறை அமைச்சர்னு ஒருத்தருக்கு கொடுத்துருக்காங்க. அவர் மருத்துவம்னா என்னன்னே தெரியாது. அவருக்கு அந்த அமைச்சர் பதவி கேவலமாக இல்லை இந்த நாடு. அறநிலைத்துறைன்னு ஒன்று கொடுத்துருக்கீங்க. அவருக்கும் கோயிலுக்கும் எந்த சம்மந்தம் இருக்குது? கோயிலெலாம் கிழிக்குது அப்படியே.
சொன்னால் வெக்கப்படணும், அந்த லெவலுக்கு மோசமாக இருக்குது. கடவுளை தரிசிக்க போகிறவனுக்கு சிறப்பு கட்டணம் 100 ரூபா. அங்கேயே சனாதனம் தான். 100 ரூபா கொடுத்தவனுக்கு கிட்டத்தில் போய் பார்க்கலாமா? காசே இல்லாதவன் காசு விடுன்னு கேட்குறதுக்கு போகிறவனா இருக்குது தமிழ்நாட்டு மக்கள். கேவலம் அல்ல, அருவருப்பா இல்லை இதெல்லாம்? ஒரு பக்கம் காசை கொடுக்குறான் கோயிலுக்கு, இன்னொரு பக்கம் காசு கேட்குறதுக்கு பயணம். இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை சிதைத்திருக்கிறது இந்த அரசுகள். நான் என்ன கேட்குறேன்னா, 20,000 மூட்டைகள் இன்னைக்கு போயிருக்கேன். எவ்வளோ பெரிய உழைப்பு அதுக்குள்ள கிடக்குன்னு தெரியுமா யாருக்காவது? உங்களுக்கு புரியுமா அந்த உழைப்பு என்னன்னு தெரியுமா? அது சொல்லுங்கள். இரவில் தண்ணி பாய்ச்சல், கம்மா தண்ணி பாய்ச்சணும். எத்தனையோ கம்மா தண்ணி பாய்ச்சி எத்தனை பேர் பாம்பு கடிச்சு செத்து போன வரலாறுகள் உங்களுக்கு புரியுமா? இல்லை, இப்போ இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணம் கிடங்குகளில் ஆல்ரெடி கொள்முதல் பண்ண நெல் மூட்டைகள் இருக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குல்ல. எதுக்காக காத்திருக்க அந்த நெல் மூட்டைகள்? அதான் அதில் சில மத்திய அரசை கை காட்டுறாங்கல்ல. என்ன செறிவூட்டப்பட்ட அரிசி பண்ணணும்னா அதுக்கு மத்திய அரசினுடைய ஒப்புதல் வேணும், அதுக்கான ப்ராசஸ் பண்ணணும். ஆனால் இன்னும் ஒப்புதல் கொடுக்கல. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பிடுறாரு, ஆனால் அது சொன்னது வந்து ஒரு வழிகாட்டு நெறிமுறை தான் கொடுத்தாங்க, இன்னும் ஒப்புதல் கொடுக்கலன்றாங்க. இப்போ நான் அது வந்தால் தான் அந்த ப்ராசஸ்லாம் பண்ண முடியும், அப்போ அந்த நெல் மூட்டைகள்லாம் காலியாகும், அப்போ தான் இதெல்லாம் வைக்க முடியும் இப்படின்னு ஒரு தகவல் ஒன்று சொல்கிறாங்க. ரேஷன் அரிசி எத்தனை பெருசு இருக்குது? குழந்தைகளுக்கு கொடுக்குற அரிசி எத்தனை தண்டி இருக்குது? செறிவூட்டப்பட்ட அரிசின்னு சொல்லிட்டு கேரளாவிலேருந்து இறக்குறீங்க, உண்மை தானே? நான் கேட்குறேன், கொட்டையாக இறக்கி இந்த குழந்தைகளுக்கு வந்து உணவு விட்டுருங்க. நம் தமிழ்நாட்டில் இத்தனை ஆயிரம் மூட்டைகளை தேக்கி வச்சுக்கி, ஏன் அதை அவிச்சு அந்த குழந்தைகளை பொன்னியரிசி சோறு சாப்பிடக்கூடாது? அந்த மக்கள் குழந்தைங்க பொன்னியரிசி சாப்பிடவே கூடாதா? நான் கேட்குறேன். இலவசமாக அரிசி கொடுக்குறீங்க, ஏன் அதை நல்ல அரிசியாக கொடுத்துட்டு போங்களேன்? ஏன் அரசு, நான் கேட்குறேன், இதுவரை இந்த அரசு எங்கேயாவது நீங்கள் பாருங்கள், அரிசி ஆலை ஆரம்பிச்சிருக்கிறாங்களா? எங்கேயாவது அரசு சக்கரை ஆலை ஆரம்பிச்சிருக்கிறீங்க, அரிசி ஆலை எங்கேயாவது ஆரம்பித்த வரலாறு உண்டா? ஏன் இல்லை? இந்த மக்களை கொட்டையரிசி திங்க வச்சு காலங்காலமாக அடிமைப்படுத்துகிற வேலையை தான் இந்த ஆட்சியாளர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு சான்று. நான் கேட்குறேன், வேர்க்கடலை இருக்குது, வேர்க்கடலைக்கு எங்கேயாவது குடோன் வச்சுருக்கிறீங்களா? புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆலங்குடின்னு ஒரு ஊர் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? வேர்க்கடலைக்கு பிரசித்தி பெற்ற ஊர். கிட்டத்தட்ட 100கணக்கான ஆலைகள் அங்கே தான் இருக்குது, வேர்க்கடலையை அரைக்கிற ஆலைகள். என்ன முதலுதவி திட்டத்தை நீங்கள் ஆலங்குடி தொகுதியிலே கொண்டு வந்திருக்கிறீங்க வேர்க்கடலை பாதுகாப்பதற்கு? கந்தரக்கோட்டை தொகுதி புதுக்கோட்டை மாவட்டத்தில் முந்திரி நிறைய விளையுது, என்ன கொண்டு வந்திருக்கீங்க திட்டத்தை? திருமயம் தொகுதியில் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தை மட்டும் நான் சொல்கிறேன். திருமயம் தொகுதியில் வந்து 6 யூக்கலிப்டஸ் காடுகள் அப்படியே கிலோமீட்டர் கணக்கில் விதைச்சி போட்டிருக்கிறீங்கல்ல. வாழ்வாதாரத்தை கெடுக்குது அந்த யூக்கலிப்டஸ் மரங்கள். காகித உற்பத்திக்காக போகுதுன்னு சொன்னால் அங்கே ஒரு தொழிற்சாலை இல்லையே, அதை எடுத்துகிட்டு ஈரோட்டுக்குள்ளே போகிறீங்க. அப்போ உங்களுடைய திட்டங்கள் என்னவா இருக்கிறது? எல்லாமே ஃபெயிலியர், எல்லாமே தேக்கநிலை. இன்றைக்கி 20,000 நெல் மூட்டைகள் வந்து முளைச்சிருக்குன்னு சொன்னால் யார் பொறுப்பு? இந்த அரசுகள் தான் பொறுப்பு. எதுக்கு அதிகாரிகளை வச்சுருக்கிறீங்க? வேளாண் துறை அதிகாரிகள் என்ன பிடுங்குறாங்களா? நான் கேட்குறேன், அவங்களுக்கு எதுக்கு சம்பளம்? இந்த அரசு தேவையில்லாமல் என்ன பணத்தை விரயமாக்குதா? கொட்டையரிசி சோறை நிப்பாட்டுங்கய்யா, நல்லரிசி சோறை அந்த நாட்டு மக்களுக்கு கொடுங்க. இட்லி போடுறான் தெரியுமா அம்மா உணவகத்தில், சாப்பிட்ருக்கீங்களா? நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? ஏதோ ஒரு முறை சாப்பிட்ருக்கேன். ஆமாம், யாராவது கற்பனை பண்ணு போய் நடந்து போணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இட்லி விட்டு எரிஞ்சால் செத்துப்போம். அந்த மாதிரி கல்லா இட்லினா இட்லி மாதிரி இருக்குனியா? என்ன நாடு இது? என்ன அரசாங்கம்? எதுக்காக இந்த மக்களுக்கு என்ன செஞ்சுருக்குன்னு தான் நான் கேட்குறேன். இன்றைக்கி இங்கே பாருங்கள், ஒரு துணை முதலமைச்சர் முளைக்கவே இல்லைங்கிறார். இது என்னது? அப்போ முளைப்பாரியதுன்னே உங்களுக்கு தெரியல இல்லை? எப்படி உங்கள் பாணியில் நெல் மரம் எப்படி முளைக்கும்னா இப்படித்தான் மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் அவர்களே, இப்படித்தான் முளைக்கும் மூட்டைகள் இருந்தால் நெல் மரம். நெற்பயிர் இல்லை உங்கள் வாழ்க்கையில், நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க நெற்பயிரலாம், நெல் மரத்தை தான் பார்க்க போகிறீங்க. கேவலமா இல்லை? எப்படி இருக்கு நாடு? ஏதோ ஒரு மேடையில் ஒரு கலகலப்பாக பேசினதை இப்படி எடுத்து எப்படி பார்க்கணுமா? இல்லை அப்படித்தான் பார்க்கணும். படிக்காதவன் துணை முதலமைச்சர், படித்தவன் டாக்டர். எப்படி இருக்குது இந்த நாடு? அதனால தான் சொல்கிறேன், விவசாயத்துறையை சார்ந்த ஏழை விவசாயியாக இருக்கவன் இந்த நாட்டில் அமைச்சராகணும். அந்த துறைக்கு மடத்தை நின்னா என்ன தெரியுமா? இல்லை, நான் இந்த இடத்துல படிக்காதவர்கள் அப்படின்னு சொல்கிறதுனால சொல்கிறேன். காமராஜர் கூட தான் படிக்கல, அவர் நல்லாட்சி தரலையா அப்படின்னு கேட்பாங்கல்ல. அவருக்கு வந்து பட்டறிவு இருந்துச்சு, அதனால தான் அணைகளை கட்டினார். அவர் கட்டிய அணைகள் தான் இன்றைக்கும் நீர் ஆதாரங்கள். நீங்கள் உங்களுக்கு அறிவு இருக்குன்னு சொல்றீங்களே, இங்கே அணைகள் எத்தனை அணைகள் கட்டப்பட்டிருக்கு நாட்டில்? செம்பரம்பாக்கம் ஏரி தண்ணீரை திறந்து விடுறதுக்கு பிரச்சனை இருக்குது, திறந்து விட்டால் சென்னைக்குள்ள வந்துடும்னு பிரச்சனை இருக்குது. 4000 கோடி நக்கிக்கிட்டு போயிடுச்சு இப்போ கடலுக்கு. கேட்டால் என்ன சொன்னீங்க? 1 மணி நேரத்தில் வடிந்து விடும்னு சொன்னீங்க. ஒரு நாளில் தண்ணீர் நிற்கிற பிரச்சனை இப்போ குறைஞ்சு தானே இருக்கு. எங்கே குறைஞ்சிருக்கு? முழுசாக தீந்துருச்சுன்னு சொல்லனாலும் குறைஞ்சிருக்குல்ல. இன்னும் சரியாக மழை பெய்யல. பேஞ்சா தெரியும் உங்கள் நாத்தம் என்னங்கிறது. சாட்சி வேற யாரும் வேணாம், மழை. அது ஒன்று சாட்சி போதும் இந்த நாட்டை சீரழிப்பதற்கு, இந்த ஆட்சியை அம்பலப்படுத்துவதற்கு. என்ன முறையை நீங்கள் கையாண்டு வச்சுக்கிறீங்கன்னு தான் நான் கேட்குறேன். செம்பரம்பாக்கம் ஏரி தண்ணீரை திறக்கிறதுக்கு அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் போகலை, அவர் போர்க்கொடி தூக்குறார். சாதி பார்க்குறான் அமைச்சர் யார்? ஏவா வேணும். மேம்பாலங்கள் அனைத்தையும் மதிப்பீடு செய்யுங்கள், மறு உத்தரவை பிறப்பியுங்கள். அந்த பாலமெல்லாம் சரியாக இருக்குன்னு தயவுசெய்து செக் பண்ணிக்கோங்க.
பிரச்சனை இருக்குங்க. 20% கமிஷன் சொல்கிறான் அதிகாரிகளுக்கு பாலம் கட்டுவதில் கூட. அது எப்படின்னா அப்புறம் எப்படி நிற்கும் அந்த பாலம்? ஆகையால மறு பிரேத பரிசோதனை செய்யணும் எல்லா பாலத்தையும். இப்படித்தான் இந்த ஆட்சி காட்டாற்று தற்பார் ஆட்சி நடந்து கொண்டு கொள்ளை அடிப்பதற்காகவே நலத்திட்டங்கள். சரி, அடிக்கிற கொள்ளை அடிக்கிற தெளிவாக போடுங்கப்பா, கொஞ்சம் நல்லா போடுங்க. எத்தனை இடத்துல தார் சாலைகள் பேர்ந்துட்டு இருக்கு. கேட்டால் என்ன நம்ம சொல்கிறான், 10 சென்டிமீட்டர் தான் நாங்கள் போட முடியுங்கிறான். பேத்துக்கிட்டு வருது எல்லாம். ஆக இந்த ஆட்சி என்னவாக இருக்கிறது என்றால், தமிழர்களை வஞ்சிக்கிற ஆட்சி, விவசாயிகளை அறவே புறக்கணிக்கிற ஆட்சி. அதாவது நெல் அள்ளுற விதம் இருக்குது. எடப்பாடியார் இப்போ அண்மையில் போயிருந்தார்ல, நீ பார்த்தீங்களா? அவர் எங்கே கை வச்சு அள்ளினார் தெரியுமா? அவன் தான் விவசாயி. ஆனால் அந்த ஆள் விவசாய குடும்பத்திலேருந்து பிறந்து வந்தவர். நான் அவரை போற்றுதலாக நான் பேசலை. அவர் அள்ளுகிற முறை அந்த போர் மாதிரி குமிச்சிருக்கிறதுல அடியில் விட்டு அள்ளுகிற போது அந்த 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 சூடு இருக்கும். நெல் சூடு தெரியுமா உங்களுக்கு? அப்படி ஒரு சூடு வருது, ஈரம் விட்டுனா அது முளைக்கிறதுக்கு தயாராகிடுச்சுன்னு அர்த்தம். அதைத்தான் அள்ளி அவர் பார்க்குறாரு. உங்களுக்கு தெரியும் அந்த பக்குவம். அப்படியே என்ன செய்கிறாரு, கொஞ்சம் மேலே தார்ப்பாயை அப்படி நீக்கி விட்டு அப்படியே அள்ளுறாரு. அது முளைச்சி வருது. என்ன சார் நாடு? என்ன உங்களுக்கு விவசாயத்துறைக்கு எதுக்கு அமைச்சர்? அவருக்கு இந்த விவசாயத்துக்கு ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? விவசாயத்துறை அமைச்சரை இந்த துணை முதலமைச்சரை உட்கார வைங்க, நான் பேசுகிறேன். நான் கேட்குற கேள்விக்கு முறையாக பதில் சொல்லிடுவாரான்னு பார்ப்போம். விவசாயத்தை பற்றி நான் முதவே சொன்னேன், போர் அடித்தல் தெரியுமில்ல உங்களுக்கு? நெற்பயிர்களை அடித்து உரல் போட்டு அடிப்போம் தெரியுமா? அது ஒரு கல்லை அணைச்சி வச்சு உரலை போட்டு சாச்சி வச்சு அதில் அடிக்கணும். நெல் கொட்டு இப்போல்லாம் மிஷினு. அப்போ யானை கட்டி போரடித்த இனம் கொஞ்சம் பேசுகிறோம்ல, நடுமாடு கட்டிருமா தெரியுமா? புனை கட்டுதுன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பார்த்துருக்கீங்களா? வரிசையாக மாடு கட்டணும், புனையணும். அது ஒரு இடத்துல நிற்கிற மாடு, ஒரு மாடு இருக்கும், அது வலுவான மாடாக இருக்கும். எல்லா மாடும் இப்படி சுற்றி வரும், ஒரு மாடு அங்கனை மட்டும் சுற்றும். அது காலில் வைக்கக்கூடாது, சிக்கக்கூடாது. எல்லா மாடும் அப்படி வருகிற போது சாணம் போடும். வைக்கோலை அள்ளி அதனுடைய சாணத்தை அது இடுவதற்கு முன்னால், வைக்கோலில் விழுவதற்கு முன்னால் அதை வாங்கணும். ஏன் தெரியுமா? அந்த வைக்கலில் அந்த சாணம் விழுந்துச்சுன்னா அந்த மாடு திங்காது. அது தூக்கி வீசணும் வைக்கலோட. இந்த பக்குவம் இந்த விவசாயத்துறை அமைச்சருக்கு தெரியுமா? துறை முதலமைச்சருக்கு புரியுமா அதெல்லாம் என்னங்கிறத? வேணா வாங்க பேசுவோம், உட்காந்து விவசாயத்தை பற்றி மணிக்கணக்கில் பேசுவோமா? இதில் இந்த நெல் கொள்முதல் விஷயங்களில் விவசாயிகள் யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணல அப்படின்னு துணை முதல்வர் குறிப்பிடுறாருல. அப்படியா? நீங்கள் இப்படிலாம் பிரச்சனை இருக்குது, கொள்முதல் பண்ணலை அப்படின்லாம் சொல்கிறீங்க. எத்தனையோ அப்படின்னா விவசாயிகள்கிட்ட இருந்து புகார் வந்திருக்கணும், இது வரைக்கும் எதுவும் வரலையன்ற. எத்தனையோ கொலைகள் நடக்குது. எடுத்தோன்னே கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்களா என்ன? முதல்ல ஆராய்ச்சி பண்ணணும். எதற்காக வெட்டப்பட்டான்னு, எதற்காக கொலையோட செய்தான், யார் கொலை செஞ்சது, யார் உரிமைக்காரர்கள், அவர்களை வர சொல்லுங்கள். அதற்கு பிறகு தான் எஃப்ஐஆரே போலீஸில் போடுவோம். எஃப்ஐஆர் கொடுத்தா தான் நீங்கள் கவனிப்பீங்க, அப்படி தானே? ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுக்கு எஃப்ஐஆர் எத்தனை திரும்ப போடலாம்? அந்த விவசாய கொள்முதலில் லட்சக்கணக்கான மனுக்கள் கொடுக்கலாம். நீங்கள் நடவடிக்கை எடுத்துருவீங்களா? உங்களால் எடுக்க முடியுமா? துப்பு இருக்கா? சொல்கிறேன். என்ன நடவடிக்கை எடுக்கணும்? என்ன உங்களுக்கு என்ன புகார் கொடுக்கணும்னு நான் கேட்குறேன். உங்களுக்கு புகார் எந்த அடிப்படையில் கொடுக்கணும்? புகார் கொடுத்தா தான் போகுதே ஆற்றுல. நான் முதல் திட்டம் மனுக்கள் போணுச்சே, அந்த மாதிரி என்ன செய்ய சொல்கிறீங்க மக்களை? விவசாயிகளை என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? 3 மாதம் உழைத்த உழைப்பை இன்றைக்கி முளையா விட்டுருக்க. வேணா ஒரு அவல் ஃபேக்ட்ரி வேணா இங்கே கட்டி விடுங்க. டெல்டா மாவட்டங்களில் ஒரு அங்கனை அவல் ஃபேக்ட்ரி. ஓகே, அவல் இடிக்கிறதுக்கு ஒரு ஃபேக்ட்ரி எங்கள் அரசால் துவங்கப்பட்டிருக்கிறது. அதை அறிவிச்சிட்டு போங்க. அவளும் வேணும் தானே இந்த நாட்டுக்கு? எப்படி இருக்குது இது சாத்தியக்கூறுகள்? ஆக ஒவ்வொரு அமைச்சர்களும் இங்கே கொள்ளையடிப்பதிலே முதன்மையான கோரிக்கை அவங்களுக்கு அதான் மனசுக்குள்ளே ஏற்றிட்டான். அமைச்சராக போனால் நம்ம கொள்ளையடிக்கணும். கக்கன் மாதிரி வாங்கயா, காமராசர் மாதிரி வாங்கயான்னு தான் நம்ம பேசுவோம். இதில் முக்கியமாக அங்கே இருக்கிற விவசாயிகள் அந்த இருக்கிற நெல்லை மூடுறதுக்கு படதா இல்லை, கோணிகள் இல்லை, சாக்குகள் இல்லை, அந்த சணல் கயிறுகள் இல்லை, போதிய லாரிகள் இல்லை, அப்புறம் அந்த ஏற்றி இறக்கிறதுக்கான கூலி ஆட்கள் இல்லை, வேலையாட்கள் இல்லை, இப்படின்னு ஏகப்பட்ட இல்லைன்ற ஒரு பட்டியல் வருது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நாகப்பட்டினம் கூட்டத்தில் பேசினார் தெரியுமா உங்களுக்கு? ஞாபகம் இருக்கா? ஆமாம், இந்த 40 ரூபா மூட்டை. 40 ரூபா மூட்டைக்கு இது யார் நிர்ணயிக்கிறது? அரசு அதிகாரிகள் நிர்ணயிக்கிறார்கள். அக்கறை இல்லை. அரசு அதிகாரிகளுக்கு வேலை செய்கிறதுக்கு விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லாமல் வேலைக்கு போகிற மாதிரி போயிட்டு எந்திரிச்சு வந்துடுற சம்பளம் வந்துடுது இல்லை. என்ன வேலை பிடுங்கி கிழிக்கிறாங்கன்னு தான் நான் கேள்வி கேட்குறேன். விஜய் கேட்ட கேள்விக்கு பதில் உண்டு அந்த அரசாங்கத்திடம் இருந்து? வச்சாரில் கோரிக்கையை. நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருச்சி, திருவாரூர் மாவட்டங்களில் இதுவரை விவசாயிகளுக்கான அடிப்படை கூறுகளை இந்த அரசுகள் எதை உருவாக்கியிருக்குன்னு சொல்லுவாங்க. அவன் தன்னெழுச்சியாக கஷ்டப்படுறான், அவன் விவசாயம் பண்ணுறான், அவன் புரட்சி செஞ்சு அவன் நெல் பதர்களை எடுத்துக்கொண்டாந்து விற்பனைக்கு கொண்டு வரான். நீங்கள் என்ன செஞ்சீங்க விவசாயிகளுக்காக? எதை செஞ்சு கிழிச்சிங்கன்னு தான் நான் கேட்குறேன். இன்றைக்கி இயந்திரங்களுடைய உழவு முறைகள் வந்திருக்கு. ஸ்பீடாக வேலை நடக்குது. முப்போகம் விளையும்னு சொல்லுவான். ஒரு போகம் மண்ணை ஆற போடணும். மொத்தம் 4 போகம். முப்போகம்னா ஒரு மாதம், ஒரு போகம் ஒரு 3 மாதம். இந்த பக்கம் குப்பை அடிக்கிற விதமே உங்களுக்கு தெரியுமா? சாணத்தை போட்டால் இப்படி வரும். பன்றி குப்பைகள் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? இன்றைக்கி கிராமங்களில் பன்றியினுடைய சாணங்களை அள்ளுவாங்க. அது ஒரு ரேட்டு போகும் இன்றைக்கி. ஆக நீங்கள் செய்கிற திட்டங்கள் அனைத்துமே பிராடு திட்டங்கள், மக்களை வஞ்சிக்கிற திட்டங்கள்.
இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து கிளம்ப போகிறாங்க. இப்போ இந்த அடுத்து ஒரு புயல் வந்துருச்சுல்ல, இப்போ தெரியுமா தெரியாதா? மோக்தா புயல். தமிழ்லே பேர் வைக்க மாட்டாங்க. சென்னையை நோக்கி அந்த புயல் நகருதுன்னு வச்சுக்கோங்க. 900 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குன்னு சொல்லி பேச்சு. இப்போ அப்படியே நகர்ந்து வருது. சென்னை கடலூருக்கு இடையில் புயல் கரையை கிடக்கிறது. மகாபலிபுரத்திட்ட கிடக்கும் அல்லது கடலூருக்கு பக்கத்தில். ஏன்னா கடல்வாழ் தாழ்வாரங்கள் அங்கே தான் இருக்குது. அங்கே தான் கடல், இல்லைன்னா அப்படியே போயிடும், ஆந்திரா பக்கம் போகும். நெல்லூர் பகுதியில் போய் வந்து கரையேறும். சென்னைக்குள்ள வருது. என்ன திட்டத்தை வச்சுருக்கிறீங்க? இந்த மலைக்கே 4000 கோடி நக்கிக்கிட்டு போயிடுச்சு. அது வேற. அடுத்த செயல் திட்டம் உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லுங்க. மோட்டார்கள் வாங்கி மேயர் பிரியா சொன்னாங்கல்ல, என்ன சொன்னாங்க? வரைக்கும் 6 சென்டிமீட்டர் மழை பெஞ்சது. அவங்களா பேசுனாங்க? அவங்க பேசியிருக்கிறாங்க. 6 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெஞ்சிருக்கு, தண்ணி எதுவும் நிற்கல. இதுக்கு மேலே மழை வந்தாலும் அதை கையாளுற திறன் வந்து நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு தானே சொல்கிறாங்க. இப்படியே வாய்ச்சவடால் ஓட்டிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. வாய்ச்சவடாலில் தான் இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்குன்னு நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். இதுவரை 1200 மோட்டார்களை இறக்கியிருக்கிறாங்களாம். தெரியுமா உங்களுக்கு? எதுக்கு இறக்கியிருக்கிறாங்க? நீங்கள் தான் வடிகால் 4000 கோடியில் கட்டிட்டீங்கல்ல, போயிருமில்ல தண்ணி, கூவமாத்துக்கு போயிருமில்ல. அப்புறம் இதுக்கு 1800 மோட்டார்கள். அதுக்கு மின்சார திட்டங்கள். அது எங்கேருந்து மின்சாரம் எடுப்பான்? அதுக்கான செலவு எவ்வளவு? மின்சாரம் சொல்லுங்கள். இப்போ மணிக்கணக்கில் ஓடப்போகுது எல்லா ஜெனரேட்டரும். தாழ்வான பகுதிகள் எதுன்னு இன்னும் கண்டறியலையா? பள்ளிக்கரணையும் வேளச்சேரியில் நீங்கள் பார்த்ததே இல்லையா? நான் சொல்கிறேன், இப்போவே சொல்கிறேன், நூற்றுக்கணக்கான உயிர்கள் இந்த புயலுக்கு பலியாக நேரிடும். இந்த அரசுகள் எச்சரிக்கையாக இருக்கணும், பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அரசு நம்மளுக்கு செய்யும்னு நீங்கள் எதிர்பார்க்கவே பார்க்காது. ஆற்றுல அடிச்சுட்டு போகுது நிறைய பேரை. அந்த அளவுக்கு மழை கொட்ட போகுதுன்னு வானிலை மையம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடிப்படை கட்டமைப்புகளையே இந்த அரசுகள் உருவாக்கவில்லை என்றால் அடிக்கிற மழையில் மக்கள் என்ன செய்வாங்கன்னு சொல்லுங்க. சீமைக்கருவையை அகற்றணும்னு சொல்லிட்டாங்க. உயர்நீதிமன்றம் 6 முறை அறிவிப்பு விட்டுருக்கு. சென்னை நகரத்துக்குள்ள இருக்கிற அந்த சீமைக்கருவையில் எங்கேயாவது அகற்றம் செஞ்சுருக்கிறாங்களா? பாருங்கள் நீங்கள் வேணாம். எங்கே செஞ்சுருக்கிறாங்க? அது மிகப்பெரிய தடுப்பாக இருக்கிறது. எல்லா மழைநீரையும் தேக்கி கொண்டு இருக்கிறது. சரிஞ்சு அப்படியே அந்த மரம் இழுத்துட்டு வந்தால் கூட தண்ணியில் ஆற்று பாலத்தில் அடைச்சிட்டு நிற்குது. என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்க நீங்கள்? செயல் திட்டத்தை. சாக்கடை கால்வாய்கள் அத்தனையும் இணைக்கப்பட்டு விட்டதா சென்னை மாநகரத்துக்குள்ள? சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ உங்களுடைய கையாளாகாத முறை வருகிற புயலில் மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது என்பதை நாம் முன்கூட்டியே சொல்கிறோம். மேம்பாலங்களை அதுக்குள்ளே தயவுசெய்து 27ஆம் தேதி புயல் கிட்டத்தில் வந்துரும்னு சொல்கிறாங்க. எல்லா மேம்பாலங்களையும் பரிசோதிங்கன்னு தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? இதுவரை நூற்றுக்கணக்கான மேம்பாலங்கள் எவ்வளவு கொள்ளையடிச்சானே தெரியாது. அத்தனை பாலங்களையும் மதிப்பீடு செய்து உருவாக்கப்பட வேண்டும் செயல் திட்டங்களை. அதனால் இந்த வர்ற புயலுக்கு மக்கள் தம்மைத்தாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு எதையாவது செய்து விடுமா என்று நம்புகிறார்கள். எதையும் செய்ய மாட்டார்கள். இவர்கள் வாய்ச்சவடால்களிலேயே ஆட்சியை ஓட்டி முடித்து விட வேண்டும் என்று கருதுகிறார்கள். அதிகாரத்தை சுவைப்பது இன்னும் 6 மாதங்கள் தான் இந்த திருட்டு மாடல் ஆட்சியினுடைய முறை. அதற்கு பிறகு வேறு விதமான ஆட்சி முறைகள் தமிழ்நாட்டில் நிலவுவதற்கு அரிய வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது அரசியல் தளம். ஆகையால் உதயநிதி துணை முதலமைச்சர் அவர்கள், மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள், இவங்கெல்லாம் அடுத்து மேயர், அந்த அம்மா எதுக்கு தான் இருக்கிறாங்கன்னே தெரியல. அடுத்து எம்பிக்கு நிற்கிறதுக்கான காலக்கெடுவை தீர்மானித்து கொண்டிருக்கோம். ஏன்னா இன்னும் ஒரு 6 மாதம் தானே அவங்களுக்கும். அவங்க பதவி முடிஞ்சு போகுது. எதையும் செய்ய இயலாமல் சென்னை நகரம் தத்தளித்து கொண்டிருப்பதை இந்த 6 சென்டிமீட்டர் மழையில் நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்து வருகிற இந்த வேகமான புயலில் என்ன சிதறடிக்க போகிறது என்பதை உற்று நோக்குகிற ஆராய்ச்சியாளர்கள் தயவுசெய்து முன்கூட்டியே அறிவித்து விடுங்கள். தாழ்வான பகுதியில் எது என்பதை துல்லியமாக கண்டறிந்த அந்த மக்களை அப்புறப்படுத்துங்கள். இல்லை என்றால் நூற்றுக்கணக்கான மரணங்களை சந்திக்க நேரிடும். மனித உயிர்கள் பலியாகக்கூடும். அதற்கு தடை விதிக்க வேண்டுமானால் தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தான் நாம் பேசுவோம். ஆயிரக்கணக்கான தூங்கா வாகைகள் சென்னை மாநகரத்திற்குள் நடப்பட்டிருக்கிறது. அடிக்கிற புயலுக்கு உடனடியாக ஒடிந்து விழுகிற மரம். அந்த மரத்தை அள்ளுவதற்கு ஒரு தொகை ஒதுக்குவார்கள். நான் பலமுறை சொல்லிட்டேன், வேப்ப மரத்தையும் கொன்னை மரத்தையும் நடுங்கடா, எந்த பிரச்சனையும் இல்லை. வாகை மரத்தை நடுங்கடா, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நம்ம தொடர்ச்சியாக பேசுகிறோம். ஆனால் திட்டமிட்டே தூங்கா வாகையை நட்டு கமிஷன் அடிப்பதற்காகவே அந்த மரங்களை வளர்க்கிறார்கள் சென்னை மாநகரத்தில். மாற்றி அமைக்கப்பட வேண்டும் எல்லாமே. ஏன் வேப்ப மரம் நிழல் தராதா? வலுவான மரம் தானே. இவர் திட்டமிட்டு காயடிக்கிறார்கள். ஓகே, இப்போது நிறைய விஷயங்கள் இந்த மலையை சார்ந்து இருக்குது, மலையை சுற்றி இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம். தொடர்ந்து பேசலாம். தற்போது வரைக்கும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி.